Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. RRB Max சீரீஸில் ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்கில் அதோட பேசிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பர்சன்டேஜோட பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துலேயுமே வரும். ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக வர எல்லா டாப்பிக்குமே வந்து வரிசையாக வந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ 100 பேஸாக வச்சு ஒரு நம்பரை வந்து கம்பேர் பண்ணுறது, அதுதான் வந்து பர்சன்டேஜ். இப்போ X% அப்படின்னா X/100. இப்போ 10% அப்படின்னா 10/100. 50% அப்படின்னா 50/100. பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சம்முமே வந்து பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றுறது? பர்சன்டேஜ் அப்படின்னாவே நம்ம வந்து 1/100ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ஒரு பர்சன்டேஜ் வருது அப்படின்னா நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது 100% அப்படின்னா 100% அப்படின்னா 100/பர்சன்டேஜை வந்து 1/100, அதனால் வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1. இதே வந்து 50% அப்படின்னா 50/100. இதை அடித்தோம் அப்படின்னா 1/2. பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். நார்மலாக பர்சன்டேஜ்னு வந்துட்டாவே நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு 2 ஜீரோவை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ராக்ஷனை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கணும். 1/5ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இதை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ அடித்தோம் அப்படின்னா 20. அப்போ 20%. இப்போ வந்து 3/4ன்னு இருக்குது. இதை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதையும் அடித்தோம் அப்படின்னா 25. அப்போ 75%. இப்படி வந்து நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷனை வந்து பர்சன்டேஜாக வந்து மாற்றிக்கலாம். பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனை மாற்றணும் அப்படின்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஃப்ராக்ஷனை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் சார்ட்டு. இந்த 1லேருந்து 1/20 வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது 1/8 அப்படின்னா 12 1/2%. இப்போது டினாமினேட்டரில் வந்து 2 வந்திருக்கு. இந்த மாதிரி 2, 4, 8, 16 இந்த மாதிரி வந்து வரும். அப்படி வந்தது அப்படின்னா அது வந்து 1/2, 1/4, 1/8, 1/16 அந்த சீரியஸை சார்ந்தது. இதை நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இப்போ 1/3 அப்படின்னா 33 1/3%. இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 1/6க்கும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து 3 இருக்குது. 1/12க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் 3 இருக்குது. 1/24 பார்த்தீங்க அப்படின்னா 6 வரும். இந்த மாதிரி 3, 6, 12, 24 இந்த சீரீஸில் வந்து அதே மாதிரி அந்த 3ன்றது டினாமினேட்டரில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7க்கு பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து 7 வரும். 14க்கும் பார்த்தீங்கன்னா 7 தான் வந்து டினாமினேட்டரில் வருது. இதே மாதிரி 9க்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 தான் டினாமினேட்டரில் வரும். 9 தான் டினாமினேட்டரில் வருது 18க்கும். அடுத்து 11க்கு 1/11க்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து டினாமினேட்டரில் 11 தான் வரும். 13க்கு பார்த்தோம் அப்படின்னா 13 தான் வரும். 17க்கு பார்த்தோம் அப்படின்னா 17 தான் வரும். 19க்கு பார்த்தோம் அப்படின்னா 19 தான் வரும். இது வந்து நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது 157 1/7%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து நான் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இங்கே கீழே டினாமினேட்டரில் வந்து 7ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 7ஓட மல்டிபிள்ஸில் ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து வரும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 100 + 57 1/7%ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ 57 1/7% அப்படின்னா 1/7% அப்படின்னா 14 2/7%. இதை வந்து நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வரும். அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/7. ஓ
இது வந்து 1/7 மல்டிபிளில் தான் வருது. அப்போ நீங்கள் வந்து இங்கே கீழே இருக்க டினாமினேட்டரை வச்சு அது எதோட மல்டிபிள்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 1/1லேருந்து 1/20 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி அதோட மல்டிபிளில் வர்றதை வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இப்போது 1/8ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 12 1/2%. இப்போ 3/8 தேவை அப்படின்னா 3/8 அப்படின்னா இந்த வேல்யூவை வந்து இந்த வேல்யூவை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 12 36 ப்ளஸ் 3/2. இப்போ கீழே இருக்கிற வேல்யூவோட மேலே இருக்கிற வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 3/2 வந்து கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 1 ப்ளஸ் 1/2. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் 1/2. அப்போ 37 1/2%. இதான் வந்து வேல்யூவாக வரும். இப்போ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து 3/8ன்றதையும் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 100% விட அதிகமாக வர்றது இருக்கும்ல. இப்போது ஒரு 7/5 அப்படின்னா இதை வந்து நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 20, அப்போ 140%. இப்படி 100 விட அதிகமாக வர்றதை நம்ம இப்போ 7/5 வந்து கலப்பு பின்னமாக மாற்றிட்டு இப்போ 1 ப்ளஸ் 2/5ன்னு மாற்றிக்கலாம். இப்போ இந்த 1ன்றது என்ன வேல்யூ அப்படின்னா 100%. 2/5 அப்படின்னா ப்ளஸ் 2/5 இன்ட்டு 100. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20 வரும். இப்போ 140%. இப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது 23/12ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இதை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 2 மைனஸ் 1/12ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 12 24, 24 ஒன்று போச்சுன்னா 23/12. இப்போ 2 அப்படின்னா 200%. 1/12 அப்படின்னா 1/12 அப்படின்னா 8 1/3%. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 191 2/3%. அடுத்தது பர்சன்டேஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வேல்யூ 616 2/3%. இதை வந்து ஃப்ராக்ஷனில் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 600 ப்ளஸ் 16 2/3%ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ 600% அப்படின்னா 6, 16 2/3% அப்படின்னா 1/6. இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 37/6. இப்போ 37.5% அப்படின்னா 37% அப்படின்னா வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் 3/8. இப்போ இந்த 3ன்றது பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட். அதாவது 37%. 8ல் வந்து 37% எவ்வளோ அப்படின்னா 3. இதை வந்து நம்ம டேரெக்டாக பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். இப்போது இதே வந்து காம்பவுண்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். நார்மலாக பார்த்தீங்க 10% அப்படின்னா 1/10ன்னு சொல்லுவோம். இப்போ 1/10 அப்படின்னா இது வந்து இந்த 1ன்றது இன்ட்ரெஸ்ட். அதாவது 10ல் வந்து 10% எவ்வளோ அப்படின்னா 1. இது வந்து இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 5 குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பேன். அப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து வேகமாக வந்து வீடியோஸ் வந்து போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.